எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. இன்று நாம் அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நாம் 3/3/2026 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. உங்களுடைய லக்னம் எது என்று தெரியவில்லை என்றால் உங்கள் ராசி சக்கரத்தில் லா என்று போட்டிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி இரண்டையும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு லக்னம் என்னவென்று நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். நன்றி நண்பர்களே. இப்பொழுது நாம் 12 ராசிக்கான லக்ன பலன்களை பார்ப்போம். இன்று 3ஆம் தேதி. அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களே, உங்கள் அன்பு நண்பன் சிவராஜ் பேசுகிறேன். இன்று 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் இன்றைய கிரக நிலைப்படி கேபி அஸ்ட்ராலஜி முறைப்படி மிக துல்லியமாக பார்ப்போம் நண்பர்களே. இப்போது மேச லக்னம் நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் 10 அவிட்டம் 4ஆம் பாதத்தில் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். இந்த தொழிலில் யாரும் செய்யாத ஒரு பெரிய சாதனையை நீங்கள் செய்யவிருக்கிறீர்கள். சந்திரன் 5 மகம் 4ஆம் பாதத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். 11 சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால் எதிர்பாராத அரசாங்க ஆதாயம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இன்று உங்களுக்கு பெரும் வெற்றி காத்திருக்கிறது நண்பர்கள். முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். ரிஷப லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் 11 புரட்டாதி 4 புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு பல வழியில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்கும். சந்திரன் 4 மகம் 4 இருப்பதால் புதிய வண்டி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. 10 சூரியன் மற்றும் ராகு இருப்பதால் வேலையில் உங்களின் அதிகாரம் மேலோங்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் நண்பர்கள். மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மலர் சாற்றி வழிபடுங்கள், நன்றாக இருப்போம். மிதுன லக்ன நேயர்களே, லக்னாதிபதி புதன் 10 புரட்டாதி 2 அமர்ந்து உங்கள் தொழிலை வலுப்படுத்துகின்றார். சந்திரன் 3 மகம் 4 சஞ்சரிப்பதால் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். குரு லக்னத்தில் புனர்பூசம் 1 அமர்ந்து உங்களை பார்ப்பது ஒரு மகா கவசம் போன்றது நண்பர்களே. 9 சூரியன் மற்றும் ராகு இருப்பதால் வெளிநாட்டு பயண முயற்சிகள் சாதகமாகும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு வணங்குங்கள், நன்றாக இருப்போம். கடக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சந்திரன் 2 மகம் 4 சஞ்சரிக்கின்றார். இன்று தனவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். 7 செவ்வாய் அவிட்டம் 4 உச்சம் பெற்றிருப்பதால் வாழ்க்கை துணையால் பெரும் ஆதாயம் உண்டு. 9 சனி உத்திரட்டாதி 2 இருப்பதால் குலதெய்வ அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். 8 சூரியன் மற்றும் ராகு இருப்பதால் பேச்சில் மட்டும் நிதானம் தேவை. சிவபெருமானுக்கு வேலையை சாற்றி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். சிம்ம லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சூரியன் 7 ராகுவுடன் சதய நட்சத்திரத்தில் இணைந்துள்ளார். கூட்டு தொழிலில் பங்குதாரருடன் சிறு விவாதங்கள் வரலாம், அமைதி காக்கவும். சந்திரன் லக்னத்தில் மகம் 4ஆம் பாதத்தில் இருப்பதால் உங்கள் ஆளுமை திறன் இன்று வெளிப்படும். 6 செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். கேது 1 பூரம் 3 இருப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் இன்று மேலோங்கி இருக்கும் நண்பர்களே. சூரிய பகவானுக்கு தண்ணீர் ஆரோக்கியம் விட்டு வணங்குங்கள், நன்றாக இருக்கும். கன்னியா லக்ன நேயர்களே, சந்திரன் 12 மகம் 4 சந்திருப்பதால் இன்று உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். லக்னாதிபதி புதன் 7 புரட்டாதி 2 இருப்பதால் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையத்தாகும். 5 செவ்வாய் அவிட்டம் 4ஆம் பாதத்தில் இருப்பதால் உச்சம் பெற்றிருப்பதால் பிள்ளைகளால் கௌரவம் உயரும். 7 சனியும் சுக்கிரனும் இருப்பதால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். வெளியூர் பயணங்களால் இன்று ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மகாவிஷ்ணுவுக்கு துளசி தீர்த்தம் படைத்து வழிபடுங்கள். துலாம் லக்ன நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திரன் மகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம். லக்னாதிபதி சுக்கிரன் 6 புரட்டாதி 4ஆம் பாதத்துடன் புதனுடன் இணைந்துள்ளார். கடன் பிரச்சனை தீர்க்க இன்று ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். 4 செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் நிலம் மற்றும் வீடு தொடர்பான லாபம் உண்டு. 9 குரு புனர்பூசம் 1 இருப்பதால் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் ஏற்றி வழிபடுங்க செய்யுங்கள், நன்றாக இருப்போம். விருச்சிக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய்
3 அவிட்டம், 4 உச்சம் பெற்றிருப்பது மகாபலம். 10 சந்திரன், மகம் 4 இருப்பதால் வேலையில் உங்கள் புகழ் இன்று ஓங்கும். 4 சூரியன் மற்றும் ராகு சதயம் நட்சத்திரத்தில் இருப்பதால் வீடு மாற்றம் ஏற்படலாம். 5 சனி உத்திரட்டாதி 2 இருப்பதால் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் தெரியும். தொழில் ரீதியாக இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் லாபத்தில் முடியும். முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். தனுசு லக்ன நேயர்களே, பாகிஸ்தானமான 9 சந்திரன் மகம் 4 சஞ்சரிப்பதால் இன்று தெய்வ பலம் கூடும். 7 லக்னாதிபதி குரு புனர்பூசம் 1 அமர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பது ராஜயோகம் நண்பர்களே. 2 செவ்வாய் அவிட்டம் 4ஆம் பாதத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் தனவரவு அதிரடியாக இருக்கும். 3 சூரியன் மற்றும் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் தைரியத்தில் எதையும் சாதிப்பீர்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் இன்று எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுங்கள். மகர லக்ன நேயர்களே, சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 8 மகம் 4 சந்திருப்பதால் இன்று சந்திராஷ்டம நாள். இன்று புதிய முயற்சிகளை பெரிய முயற்சியும் தவிர்ப்பது நல்லது. லக்னத்திலேயே செவ்வாய் அவிட்டம் 4 உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு மன உறுதியை தரும். 3 சனி உத்திரட்டாதி 2 இருப்பதால் அண்டை வீட்டாரால் நன்மைகள் நடக்கும். 2 சூரியன் மற்றும் ராகு இருப்பதால் பேச்சில் மட்டும் கவனம் தேவை. பரிகாரம் காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பலக்ன நேயர்களே, சந்திரன் 7 மகம் 4 அமர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பது சிறந்த அமைப்பு. கணவன் மனைவியிலேயே இருந்த பிணக்குகள் நீங்கி நெருக்கம் கூடும். லக்னத்தில் சூரியன் மற்றும் ராகு சதயத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் வையுங்கள். 12 செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். 5 குரு புனர்பூசம் 1 இருப்பதால் பிள்ளைகளால் இன்று பெருமை சேரும். விநாயகப் பெருமானுக்கு தோப்பு கர்ணம் போட்டு வழி செய்யுங்கள். நன்றாக இருப்போம். மீன லக்ன நேயர்களே, சந்திரன் 6 மகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சரிப்பதால் இன்று எதிரிகள் பயம் நீங்கும். லக்னத்தில் சனி உத்திரட்டாதி 2 அமர்ந்து உங்களை வழிநடத்துகின்றார். 11 செவ்வாய் அவிட்டம் 4 உச்சம் பெற்றிருப்பதால் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. சுக்கிரனும் புதனும் லக்னத்தில் பூரட்டாதி சாரத்தில் இருப்பதால் கலைத்துறை இன்று புகழ் சேரும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.